வணக்கம் சார். வணக்கம். இந்த வீக் நம்ம குளோபல் ஈவெண்ட்ஸ் மேஜரா நடந்தத பத்தி பேசலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்ன்மென்ட் எஃபிஷியன்சி எலான் மஸ்க் கீழ இருக்கு. ஸோ, இப்ப இங்க பார்த்தோம்னா, கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாமே பயந்து போயிருக்காங்க. ஏன்னா அவர் நான் எஃபிஷியன்ட்டா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றாரு. 50% ஆஃப் நான் எஃபிஷியன்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் அந்த ஜாப்லேருந்தே அவர் ரிமூவ் பண்றார். அது ஒரு பெரிய தாக்கத்த அமெரிக்கால இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. இதோடைய தாக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய பேர் யுகே உடைய கிரீன் கார்ட வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ்லேருந்து போயிட்டு யுகேக்கு நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு மூவ்க்கு போயிட்டு இருக்காங்க. இதோடைய பாதிப்பு ஃபர்தரா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் இதோட பாதிப்பு வெரி கிளியர் சார். ஆல்ரெடி எலான் மஸ்க் எஃபிஷியன்சி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டா இருக்காரு. அவரு எல்லாருக்கும் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறத எனக்கு தெளிவா மெயில் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மெயில் வச்சுட்டு அத அவங்க ரீட் பண்ணிட்டு இந்த எஃபிஷியன்சி ஒர்க் தேவையா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்றாங்க. இந்த எஃபிஷியன்சி ஒர்க் தேவை அப்படின்னா அவங்க கன்டின்யூ தர் ஜாப். இல்ல அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறது. இதுதான் அதோட திட்டம். அது இல்லாம யுஎஸ் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் 50% எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுவும் என்னன்னா எஃபிஷியன்சியோட இன்னொரு பக்கமா பார்க்குறேன். இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே ஒரு விதமான பதற்றம் ட்ரம்ப்போட ஆட்சியில ஏற்பட்டிருக்கு சார். சார், இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பேசும்போது கூட இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் யுஎஸ்கே பிரச்சனையா மாறப்போகுது அப்படின்றதையும் நம்ம பேசியிருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யுஎஸ்லயும் இன்ஃப்ளேஷன் ஸ்டார்ட் ஆனதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது இனி வரக்கூடிய நாட்கள்லையும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது ஒரு மோசமான சூழ்நிலையா இங்க கொண்டு போய் சேர்த்துரும் இந்த சூழல் அப்படின்றது நினைக்கிறீங்க? சார் இது கன்டின்யூ தான் சார் ஆகும். என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க மிரர் டாக்ஸ், ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் எல்லாருக்கும் போட்டிருக்காங்க சார். எல்லா கண்ட்ரிக்கும் இவங்க ஃபர்ஸ்ட்டு போட்டாங்க. இப்போ மற்ற கண்ட்ரி எல்லாமே கனடா, மெக்சிகோ, அடுத்தது சைனா இவங்கெல்லாம் நாங்க யுஎஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற எந்த பொருளுக்கும் நாங்கள் டாக்ஸ் போடுவோம் அப்படின்ட்டாங்க. அதாவது இம்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யுஎஸோட இம்போர்ட் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீ போட்டினா நானும் போடுவேன் அப்படின்ற ஒரு கொள்கையை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் யுனிவர்சலாக எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறதுன்னா பெரிய பொருளாதார பிரச்சனையில் கொண்டு வந்து விடுது சார். சார், இப்போ யுஎஸை பொறுத்தவரையில் அவங்க மேஜராக பார்த்தோம்னா ஆயிலு இல்லை வெப்பன் இந்த 2 மட்டும்தான் அவங்க மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே அவங்க பல நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக இந்தியா, சைனா தான் மேஜராக அவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அவங்க போட்டதன் மூலமாக பார்த்தோம்னா, இப்போ நம்ம பேசுகிற மாதிரி கனடா, யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸு எல்லா கண்ட்ரீஸுமே இது ஒரு கோபமான ஒரு மனநிலையோட தான் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க திருப்பி நமக்கு டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னு. இப்போ நம்மளும் அவங்களுக்கு டாக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு கனடால போட ஆரம்பிச்சிட்டாங்க. 25% ஆல்ரெடி அவங்களும் பதிலுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சைனா மாதிரியான நாடுகள், இப்போ சைனாவை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கம்பேர் பண்ணுவாங்க யுஎஸோட. ஏன்னா அங்கே பாப்புலேஷன் அதிகம் சைனால. 2வது அது ஃபாஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரியாக இருக்குது அப்படின்றதுனால சைனா இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க? சார் ஆல்ரெடி மெட்டல், அலுமினியம் எல்லாத்துக்குமே அயர்ன் எல்லாத்துக்குமே 25% ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போட்டாங்க. தட் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட் யுஎஸ் இம்போர்ட் பண்ணுறப்ப 25% டாரிஃப் போடுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டு அவங்க உள்நாட்டில் தயார் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளோட விலை அதிகமாகிடுது சார். அந்த பொருளோட விலை அதிகமாகிடுச்சுன்னா அந்த பொருளை அவங்க உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கு தான் விற்கிறாங்க. இப்போ சைனா, இந்தியா, மற்ற கண்ட்ரி ஃப்ரான்ஸ், கனடா இது மாதிரி கண்ட்ரிக்கு தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருமா இல்லையா சார்? ஸோ வெப்பன்ஸ் தான் மெயின் அவங்களோட பிஸ்னஸே வெப்பன்ஸு தான் சார். ஆயில்லாம் விட்டுருங்க. மெயின் அவங்களோட பொருளாதாரமே வெப்பன்ஸை வெளிநாட்டுக்கு, அயல்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் விற்கிறதுக்கு தான் அவங்க பெரிய ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட், ஆர்மி ப்ராடக்ட் செய்கிறது எல்லாமே விலை அதிகமாகிடுச்சுன்னா மற்ற கண்ட்ரிஸ் எப்படி சார் வாங்குவாங்க? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ இது மாதிரி விலையெல்லாம் ஏறி போச்சு அப்படின்னா, அவங்க மற்ற கண்ட்ரிக்கு வேறு கண்ட்ரிலேருந்து என்னென்ன வெப்பன்ஸ் நம்ம ஈஸியாக வாங்கலாம். இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம ரெபெல் வாங்குகிறோம், மற்ற கண்ட்ரிலேருந்து வாங்குகிறோம். இப்போ AK-47 ரஷ்யாவில், M60 யுஎஸ்லேருந்து வாங்குகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவும் ரைஃபிள், ஸ்னைப்பர் இதெல்லாம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து. ஸோ அப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஆல்டர்னேட்டிவ் பிளேஸை தேட ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் சார். ஏன்னா வெப்பன்ஸை வச்சு தான் இந்த அமெரிக்கா இந்த அளவுக்கு உலக வல்லரசாக
இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் நடக்கும் சார். இப்ப இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி யுஎஸ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. இப்போ வந்து அதோடைய ஃபர்தரா என்னவா இருக்கும் அப்படின்னா, ரிசெஷன் வந்து இன்னும் அக்ரெசிவா ஆகும். அப்படி ஆகும்போது இந்தியாவுக்கு அதில என்ன பெனிஃபிட்? பொதுவா வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கோ, இல்ல இந்தியாவுல வந்து அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் ஆல்ரெடி இந்தியால வந்து கிட்டத்தட்ட 26,300 இருந்த நிஃப்டி 50 ஆட்டோமேட்டிக்கா 22,000 சம்திங் வந்துருச்சு சார். ஸோ இங்கே ஆல்ரெடி ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே நிஃப்டி 50 வந்து 14%, ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் 20%, 26%, லார்ஜ் கேப் எல்லாமே விழுந்திருக்கு சார். ஸோ இதோட இம்பேக்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர் இங்கேருந்து வித்துட்டு யுஎஸ்க்கு போகிறாங்க. யுஎஸ்க்கு எதுக்கு போகிறாங்க? என் கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து கிட்டத்தட்ட $1 trillion வந்து லாஸ் ஆயிடுச்சு சார். டோ ஜோன்ஸ் 600 பாயிண்ட்ஸ் எல்லாமே விழுந்துருச்சு. அப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ பயப்படுறாங்க. நம்ம போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் மார்க்கெட் பயங்கரமாக ஃபால் ஆகுது. பிகாஸ் ஆஃப் ரெசிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓவர் தேர். ஸோ அதனால இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர் தே ஆர் கோயிங் டு டெவலப்பிங் கண்ட்ரி, சைனா மாதிரி இல்லை இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் சைனாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார். நிறைய பேர் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது சார். சைனா இஸ் எ நாட் டெமோக்ரஸி கண்ட்ரி, ரிபப்ளிக் கண்ட்ரி. ஆனால் அங்கே டிக்டேட்டர் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் அங்கே வந்து யார் வேணாலும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு பிரசிடெண்ட் தான், அவர் சாகிற வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. எம்பிலாம் சேர்ந்து தீர்மானம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இவங்க இன்வெஸ்டர்லாம் உள்ளே போவாங்க. ஆனால் வெளியில் வர்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுங்களா? பேம்பு வால்பாங்க. சைனா இஸ் ஏ பேம்பு வால் அப்படிம்பாங்க. அந்த பேம்பு வாலுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்களா சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்தியா மாதிரி டெமோக்ரஸி கண்ட்ரியில் நீங்கள் வந்து இங்கே ஒரு டாடா கம்பெனிலேயோ இல்லை ரிலையன்ஸ் கம்பெனிலையோ எந்த கம்பெனியில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 20% ப்ராஃபிட்டை சாலிடாக எடுத்துகிட்டு வெளியில் போகலாம். இங்கே ரூல்ஸ் ஃபார் காமன் ஃபார் எவ்ரிபடி, எனி கண்ட்ரீஸ். ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் அப்படி சைனா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். உள்ளே போகிறது வேணால் ஈஸியாக இருக்கும், வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆன பிறகு மீண்டும் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்லேயே பொதுவாக வந்து யூஎஸில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அவருடைய டேக்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்களே. சார் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் சார். லாஸ்ட்டு இன்டர்வியூவில் நம்ம பேசியிருந்தோம். கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இந்தியாவில் வந்து லாங் டேர்முக்கு வந்து 12.5%, ஷார்ட் டேர்முக்கு வந்து லாங் டேர்முக்கு வந்து 12.5, ஷார்ட் டேர்முக்கு வந்து 20% நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருந்தது சார். நம்ம கம்பேர் பண்ணுறப்ப யுஎஸ், ஃப்ரான்ஸு, இட்டாலி, கனடா எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் தான் சார் ரொம்ப கம்மியாக இருக்குது. 12.5% லாங் டேர்முக்கு. மற்ற கண்ட்ரிலெலாம் எபோவ் 20% சார். அப்போ எல்லா இன்வெஸ்டரும் நம்மளை நோக்கி தான் வருவாங்க. ஸோ இப்போ யுஎஸ் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக் இன் அமெரிக்கா மாதிரி நம்ம உருவாக்கணும், மற்ற கண்ட்ரியை டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே மக்கள் வந்து இந்த எலான் மஸ்கோட எஃபிஷியன்சி டார்கெட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க யுஎஸ்ல. ஆனால் இதெல்லாமே வந்து அமெரிக்காவை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தானே. ஸ்ட்ரென்தன் கிடையாது. வந்து அது பாதார உள்நாட்டில் ஒவ்வொரு பொருளோட விலை ஏறுதுன்னா அது இன்ஃப்ளேஷன் வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் காமிக்கும் சார். ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சின்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும் சார். அவங்களோட எக்கனாமிக்கே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும் சார். இன்னொரு மேஜரான ஈவெண்ட் இந்த வீக்கில் நடந்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கவனிச்சது டெஸ்லாவுடைய விற்பனை வந்து சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக டிசம்பர் 2024லேருந்து பார்த்தோம்னா டெஸ்லாவுடைய பங்குகள் வந்து 50% சரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஆமாம். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இப்போ டெஸ்லாவுடைய விற்பனை அப்படின்றது பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து இவி செக்மெண்ட்டில் டெஸ்லா வந்து தே ஹவ் ப்ரூவ்டு தெம்செல்வ்ஸ். இன்றைக்கி டெஸ்லா கார் வச்சிருக்கிறதே வந்து ஒரு ப்ரைடு அப்படின்ற மாதிரியான சூழல் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது டெஸ்லாவுடைய பங்குகள் தொடர்ந்து சரிவதற்கு என்ன காரணம்? இன்வெஸ்டர் எல்லாமே வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. எலான் மஸ்க் வந்து அஸ் ஏ பிஸ்னஸ் மேனாக இருந்திருந்தாருன்னா எல்லாருமே அவரை நம்பி வந்து பணம் போட்டிருப்பாங்க. இன்வெஸ்டர் வந்து தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட். பட் டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் இவர் பொலிட்டிக்கலுக்கு போனதுனால தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அதுதான் எல்லா நியூஸ்லேயும் அதான் சொல்கிறாங்க. இவர் பொலிட்டிக்கலில் இன்டர்ஃபியர் ஆனதுனால தான். ஸோ இன்வெஸ்டர் நாட் ஹாப்பி வித் தட் டெஸ்லா. சார் இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் நம்ம வந்து தொடர்ச்சியாக அந்த வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸும் ஒன்று அப்படின்றது சொல்கிறாங்க. இன்றைக்கி தங்கம் விலை இவ்வளோ உயர்ந்திருப்பதற்கு காரணம் கூட அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்ப அமெரிக்காவுடைய ஆலோசனைக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 30 நாள் வந்து போர் நிறுத்தம் செய்றோம் அப்படின்னு உக்ரைன் சொல்லியிருந்தாங்க. அத வந்து ரஷ்யாவும் ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும்? இந்த சூழல் வந்து ஒரு சாதகமான சூழலா குளோபல் மார்க்கெட்ல அமையுமா? இல்ல எப்படி? ஸோ இத பத்தி டீட்டெயிலா பேசிடுவோம். ஓகேங்களா? இப்ப சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு வந்த நாடு தான் உக்ரைன். ஓகேங்களா? ஆனா உக்ரைன்ல அன்லிமிட்டட் ரேர் மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு யுஎஸ் பிரசிடென்ட்டே சொல்றாரு. அது வந்து கிட்டத்தட்ட 1,90,000 அளவுக்கு இருக்கு. டனல் இல்லாம நேச்சுரலாவே தோண்டி எடுக்கலாம். என்னென்ன எடுக்கலாம்னா கிராஃபைட்டு, லித்தியம், டைட்டானியம் இதெல்லாமே வந்து அங்க அன்லிமிட்டடா கிடைக்குது. ஆனா ரஷ்யா எந்த நேரத்திலயும் அது சொல்லவே இல்ல. உக்ரைன்ல இவ்ளோ ரேர் மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க வாயே திறக்கவே இல்ல. பட் ரஷ்யா என்ன நினைக்குதுன்னா, உக்ரைன் வந்து என்னோட நாடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லா ஆர்மி ஃபோர்ஸையும் உக்ரைனுக்கு குடுத்து ரஷ்யாவோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேரும் கை கோத்துட்டாங்க. ரஷ்யாவும், அமெரிக்காவும் கை கோத்துட்டு போர வந்து நம்ம நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறுத்திட்டு அங்க இருக்கிற அந்த ரேர் மினரல்ஸ 2 பேரும் பங்கு போட்டுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஜெலன்சிய அழிச்சிடுவாங்க. ஸோ இதுல 2ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அமெரிக்கா வந்து லித்தியம் பேட்டரிய சைனாட்டேருந்து தான் நெறையா வாங்குது. அவங்க ப்ராடக்ட்டு சைனாலேருந்து தான் நெறையா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த லித்தியம் பேட்டரிய வந்து அமெரிக்கா வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா, வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியா இருக்கு. ஆல்ரெடி அது சூப்பர் பவர் கண்ட்ரியா இருக்கு. ஸோ கண்ட்ரோல்ட் பை யுஎஸ் டோட்டலா. ஸோ அதுக்கான வார் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன நடக்குது? ஏன் உக்ரைன நோக்கி எல்லாரும் போய் சண்ட போடுறாங்க? அங்க வந்து ஃபைட்ட ஸ்டாப் பண்றாங்க அப்டின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்க ரேர் மினரல்ஸு வேற எங்கேயும் கிடைக்காத நேச்சுரல் ரேர் மினரல்ஸ் அங்க கிடைக்கிறதுனால மட்டும் தான் இந்த ஃபைட் நடக்குது. ஏன் மத்த கண்ட்ரியோட ஃபைட் நடக்கணுமே? நடக்கலையே. எங்கெல்லாம் மினரல்ஸ் அதிகமா இருக்கோ அந்த நாட்ல போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ட்ரம்ப் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் குடுத்ததுனால இது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ரஷ்யா என்ன நினைக்குதுன்னா, என்னோட கண்ட்ரி தான் உக்ரைன் நினைச்சுட்டு அவன் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் பிகாஸ் ஆஃப் இந்த மினரல்ஸ்க்காக தான் இந்த ஃபைட்டே நடந்துகிட்டு இருக்கு. இந்த குளோபல் வாரும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம ட்ரேடிங் வார் வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போட்டு அத ஒரு மாரியா வேர்ல்டு வைடு வந்து அதாவது சாதாரண இன்வெஸ்டர் கூடயே ரொம்ப அ மணியெல்லாம் லூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஆக்சுவலா அந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் வந்து ட்ரம்ப் ப்ரொப்போஸ் பண்றதுக்கு என்ன காரணம் சார்? இதுல எதுவும் பின்னணி இருக்கா? இல்ல எப்படி? அவன் என்ன சொல்றான்னா, அதான் நம்ம ஆல்ரெடி இதே பேட்டியில தான் சொல்லியிருந்தோம். ஏன் ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அவன் போடுறான் அப்டின்னா, என்கிட்ட எல்லா பொருளையும் என்னோட மேட் இன் அமெரிக்காங்கிற ஸ்டாம்ப் குத்தி தான் நான் எல்லா நாட்டுக்கும் விக்கணும் அப்டிங்கிறான். உன் நாட்டிலேருந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தா என் நாட்ல வா. என்னோட லேபிளோட நான் வெளியில விப்பேன் அப்டிங்கிறான். இல்லன்னா உனக்கு டாக்ஸ் போடுவேன் அப்டிங்கிறான். ஸோ எல்லாருமே அங்க போய் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவன் வச்சது தான் சட்டம். இந்த பொருளோட விலை இவ்வளோன்னு அவன் தான் நிர்ணயிக்கும். இல்லன்னா இந்த ஒ ட்ரேடிங் வாரே நடக்காது. இது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு டாக்ஸ் வார் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா, கண்டிப்பா. இது டாக்ஸ் வார் தான். ஆல்ரெடி வந்து பயாலஜிக்கல் வார் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து பொருளாதார வார் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சார் இப்ப ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் வந்து இந்தியாவுல பார்த்தோம் அப்படின்னா, 2 ஏப்ரல்லேருந்து போடப் போறாங்க. இம்ப்ளிமென்டேஷன் ஆகப்போகுது அப்படின்ற தகவல் சொல்றாங்க. இப்ப இதுக்கிடையில வந்து இந்தியா வந்து சேஃப்கார்ட் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பின்னணி? என்ன காரணம்? இப்ப ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போடுறதுனால மெட்டல், அலுமினியம், மத்த இரும்பு இதுக்கெல்லாம் வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போடுறதுனால, அந்த புரொடக்ஷன் எல்லாமே யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே கம்மியாயிரும். எங்கேருந்து? கனடா, மெக்சிகோ இது மாரி கண்ட்ரிலேருந்து தடப்படும். அப்ப அந்த புரொடக்ஷன்லாம் கொண்டாந்து எங்கேயாச்சும் கொண்டாந்து கொட்டணும்ல. டம்ப் பண்ணோம். டம்ப் பண்ணோம்ல. அதுக்காக இந்தியா மாரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல கொண்டாந்து தான் சைனா, இல்ல மெக்சிகோ, இல்ல பிரான்ஸ் மத்த நாட்டிலேருந்து இருக்கிறதெல்லாம் இங்க கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்ப இங்க கொண்டாந்து கொட்டுறப்ப உள்நாட்டுல ஆல்ரெடி உற்பத்தியான பொருட்களோட விலை கம்மியாயிடும்ல. அதோட கொலாப்ஸ் நடக்கும்ல. அதனால தான் இந்தியா மாரி மத்த கண்ட்ரியும் ஆன்டி டம்பிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதாக்கு பிளான் பண்ணியிருக்காங்க சார். ஸோ இன்னொரு நோட்டபிளான குளோபல் ஈவெண்ட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுல நடந்தது தான். யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லியன் வந்து ரீசென்ட்டா இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஐ திங்க் 27th, 28th வந்து இந்தியால இருந்தாங்க. அப்ப இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஐமெக் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் என்ன? அதோடைய எதிர்பார்ப்புகள், அது வந்து என்ன மாரியான விஷயங்கள சேஞ்ச் பண்ண போகுது குளோபலா? ஐமேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. வெர்சுலா லியான் அப்படிங்கிறவங்க. அவங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் 25 மெம்பர்ஸோட பிரைம் மினிஸ்டரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க.
ஸோ மீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளைமேட் கண்ட்ரோல், டிரான்ஸ்போர்ட்டு, க்ரீன் எனர்ஜி இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு ஒரு யூரோப்பியன் யூனியன் பிரசிடெண்ட்டு ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை. ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்தியா இஸ் ஏ ட்ரஸ்டட் கண்ட்ரி அண்ட் ஃப்ரெண்ட்லி நேச்சர் கண்ட்ரி. ஸோ அதனால் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட் கண்ட்ரோல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் பேசுகிறப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதாவது ஐமேக் அப்படின்ற ப்ராஜெக்ட். அதாவது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் கொரிடோர் அப்படின்றதா அது நேம். அதாவது ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, மும்பையிலேருந்து நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறோம். கடல் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இஸ்ரேலுக்கு கனெக்ட் பண்ணி அங்கேருந்து யூரோப்புக்கு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது மூலியமா கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு 40% ஃபாஸ்டராகவும் 30% வந்து எஃபிஷியன்ஸாக, காஸ்ட் வைஸ் எஃபிஷியன்ஸாக நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வர ஒரு பொருள் 21 டேஸ் ஆகுது அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் யூரோப்புக்கு போகிறக்கும் அதே 21 டேஸ் ஆகும். ஸோ இந்த அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்சியன்ட் கோல்டன் ரோட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் கடல் மார்க்கமாகவும் தரைவழி மார்க்கமாகவும் ஒரு ப்ராடக்டை ஈஸியாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு 21 டேஸ் ஆகிறது ஆட்டோமேட்டிக்கலாக அதோட 50% வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் எஃபிஷியன்ஸும் கம்மியாகுது. ஸோ அதுக்கான ஒர்க்கை வந்து இனிமேல் ஆரம்பிப்பாங்க. அனதர் 2-3 இயர்ஸில் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் சார். அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா யூரோப்புக்கான பொருளாதார மேம்பாடு அதிகமாகும், இந்தியாவோட ஜிடிபி அதிகமாகும், அவங்க நாட்டு பொருளை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம், நம்ம நாட்டு பொருளை இங்கேருந்து அங்கே இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இதனால காஸ்ட் வைஸ், எக்கனாமிக் வைஸ், ஜிடிபி வைஸ் இந்தியா வந்து வேறு லெவலுக்கு போகும் சார். என்ன மாதிரியான ரூட்டில் கொண்டு போகிறாங்க சார்? நீங்கள் சொன்னீங்க இப்போ சி ரூட்டை தான் ப்ரிஃபர் பண்ண போகிறாங்க. இப்போ சி ரூட்டில் வந்து இந்தியாவிலேருந்து மும்பை, ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையிலேருந்து கடல் மார்க்கமாக கிரீஸுக்கு போகணுன்னா, கிரீஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க யூரோப்பியன் கண்ட்ரியாக, ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரியாக அதை கனெக்ட். அதாவது ஆமாம் சார். ஏன்னா செங்கடல் வழியாவோ ஆப்கானிஸ்தான் வழியாவோ போனோன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார். நம்மளோட எகெயின்ஸ்ட் கண்ட்ரி. ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் கப்பலில் போகிறப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே மும்பையிலேருந்து மிடில் ஈஸ்ட்டு போயிட்டு மிடில் ஈஸ்ட்லேருந்து இஸ்ரேல்லேருந்து யூரோப்பியனை போய் கனெக்ட் பண்ணிடுவோம் சார். அதில் வந்து 2 இது சார். ஈஸ்ட் கொரிடோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து நார்த்தன் கொரிடோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்தியாவிலேருந்து மிடில் ஈஸ்ட்டை அரேபியன் கண்ட்ரியை இது பண்ணுறது. நார்த்தன் கொரிடோர்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து யூரோப்பை கனெக்ட் பண்ணுறது. 2 ரோட் மேப்பு போட்டிருக்காங்க. அந்த ரோட் மேப் வழியாக போகிறப்ப நமக்கு வந்து மோர் தென் 10 டேஸ் வந்து சேவ் ஆகும். டிரான்ஸ்போர்ட்லேயும் சேவ் ஆகும். அண்டு காஸ்ட் எஃபிஷியன்சி 30%, டிரான்ஸ்போர்ட் எஃபிஷியன்சியில் 40% ரெடியூஸ் ஆகும் சார். குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்போது யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு இது பெரிய சேலஞ்சாகவும் த்ரெட்டாகவும் வாய்ப்பு இல்லையா? எஸ், கண்டிப்பாக. ஏன்னா இந்தியா யூரோப்புக்கு 21 டேஸ் போகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒரு 10 டேஸில் 21 டேஸ் போகிறத 10 டேஸாக மாறுறப்ப ஸோ எஃபிஷியன்சியாக அமெரிக்காவை பாதிக்கலாம். ஏன்னா பொருளாதாரம் 2 நாட்டுக்கிடையே பொருளாதாரம் மேம்படும். அது வந்து யூஎஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். குறிப்பாக குளோபல் ஈவெண்ட்ஸ் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.